வாழ்க வளமுடன். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் கேள்வி பதில் உரையாடலை பார்த்துட்ருக்கோம். அதில் 3வது கேள்வியாக அர்ஜுனன் கேட்குறான், ஏன் மக்கள் எப்போயுமே கவலையாவோடே இருக்காங்க, சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்கிறாரு, ஆமாம், கவலைப்படுறது உங்களுடைய பழக்கம் ஆயிடுச்சு, அதனால தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்தை இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். நம்மளில் பல பேர் கவலைப்படுறத ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது என்ன ஆகிடுது, ஒரு பழக்கமாகவே மாறிடுது. நம்மளுடைய மூளை கவலைப்படுறத ஒரு டிஃபால்ட் மோடாக அது செட் பண்ணிக்குது. கார்னல் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டடி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் மக்கள் அவங்க என்ன நடக்கலையோ அதை பொறுத்து கவலைப்பட்டு பழகியிருக்காங்க. இப்படி கவலைப்பட்டே பழக்கப்பட்ட நம்மளுடைய மூளை கவலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஸ்டைல், அதாவது ஒரு பேட்டர்னை உண்டு பண்ணிக்குது. அதாவது எப்பயுமே கவலைப்படுறது அப்படின்னு. இதைத்தான் நெகட்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கவலைப்படுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய மூளை துரிதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே நம்ம கவலைப்பட்டு பழகிட்டோமா, அதனால் கவலை என்ன பண்ணுது, ஒரு மாறு வேஷம் எடுத்து நம்மளுடைய அன்றாட வேலைகளில் ஒரு அங்கமாக பங்கு வகிக்குது. உண்மையிலுமே நாம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றோமா அல்லது பிரச்சனைங்கிற சூழலில் சிக்கி இருக்கோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும். இப்படி கவலைப்படுறதுனால நம்மளுடைய உடலுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, உண்மையிலுமே ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது, ஸோ அதில் இருந்து நம்ம ஒன்றா சண்டை போடணும், இல்லாட்டி தப்பிக்கணும் அப்படின்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தொடர்ந்து இது மாதிரி இல்லாத ஒன்றுக்கு நம்ம கவலைப்பட்டு நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்து உடலுக்கு பலவிதமான நோய்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கவலை எதிர்காலத்தோடு தொடர்பு கொண்டது, மகிழ்ச்சி நிகழ்காலத்தோடு தொடர்பு கொண்டது. இந்த கணம் எனக்கு முக்கியம், அதை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு சம்மந்தப்பட்டது, நிகழ்காலத்தோடு சம்மந்தப்பட்டது. இப்போ அதற்கு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸும் யோகா ப்ராக்டிஸும் ரொம்ப பேருதவியாக இருக்கும். உண்மையாக சிந்திச்சு பார்த்தோன்னா, இந்த கவலைப்படுறது வாங்காத கடனுக்கு நம்ம வட்டி கட்டுற மாதிரி அர்த்தமாகும். சரி, இப்போ இந்த கவலைப்படுற பழக்கத்தை உடைக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக நம்மளை தயார்படுத்திக்குவோம். ஸ்டெப் 1, கிரவுண்டிங். அமைதியான சூழலில் கண்ணை மூடி உட்காந்து ஒரு 4-5 மூச்சு நம்மளுடைய சுவாசத்தை இயல்பாக கவனித்து, இந்த கணத்தில் நான் இந்த சூழலோடு இணைஞ்சு இருக்கேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டெப் 2, மென்டல் கிளீனப். ஒரு சின்ன நோட்புக் எடுத்து நமக்கு என்னெல்லாம் கவலை இருக்கோ எல்லாத்தையும், எதையுமே ஃபில்டர் பண்ணாத எல்லா கவலையும் எழுதணும். கீழே ஒரு கோடு போட்டு அப்புறமா சிந்திக்கணும், இதெல்லாம் எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அப்புறம் ஏன் இதுக்காக நான் கவலைப்படணும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் 3, விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல நீங்கள் இருக்க மாதிரியும், அந்த நேரத்தில் நான் யாருக்கும் இனிமேல் பயப்பட மாட்டேன், எந்த ஒரு சூழலும் என்னை பயமுறுத்தாது, எதுக்கும் நான் ரியாக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் பயணம் உள்முகப் பயணம். நன்றி.